ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல 3வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் படிச்சோம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு திதி என்னும் மங்கை கருவுறுதல். அதுல இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 7வது பதத்திலிருந்து 12வது பதம் வரைக்கும். இந்த 7ஆம் பதத்திலிருந்து 12ஆம் பதம் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை நடைமுறையில எப்படி பயிற்சி பண்றது. ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தத்துல 14ஆம் அத்தியாயத்துல இந்த திதி என்னும் மங்கை கருவுறுதல்ங்கிற தலைப்பில் உள்ள இந்த அத்தியாயத்துல 7ஆம் ஸ்கந்தத்திலிருந்து 7ஆம் ஸ்லோகத்திலிருந்து 12ஆம் ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கு, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, நடைமுறையில எப்படி பயிற்சி பண்றது. இதுக்கு முந்தைய வகுப்புல முதல் 6 ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 7ல இருந்து 12 வரைக்கும். இப்போ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, விதுர மகாத்மா மைத்திரேட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன ரொம்ப அழகா சொல்றார். கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி நீங்க இந்த ரொம்ப அழகான ஒரு லீலையை பத்தி சொன்னீங்க. அதாவது பகவான் வராக மூர்த்திக்கும் பகவான் வராக தேவருக்கும் இரண்யாஷனுக்கு ஒரு மாபெரும் யுத்தம் நடந்தது. பகவான் வராக தேவருக்கும் இரண்யாஷனுக்கு ஒரு மாபெரும் யுத்தம் நடந்தது. அந்த சரித்திரத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அது கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. அது மனதுக்கும் புலன்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தந்தது அப்படின்னு சொல்லி அந்த லீலையை பற்றி மேலும் கேட்க ஆவல் கொண்டிருக்க. இப்ப என்னன்னா, இனி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இரண்யாக்ஷனுடைய பிறப்பு, இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல முந்தைய அத்தியாயத்துல வராக தேவருடைய தோற்றம், வராகருடைய தோற்றத்தை பத்தி பார்த்தோம். பகவான் எப்படி வராக சுவாமி, பூவராக சுவாமி எப்படி வராகர் இந்த பூமியில தோன்றினார், எப்படி பூமியில தோன்றல, எப்படி பூமியை பாதுகாத்தார், பூமியை கர்ப்ப கடல்ல இருந்து எடுத்துன்னு வந்தார். அப்படிங்கிற வராக பகவானுடைய தோற்றம், அவர் எப்படி அப்பியர் ஆனார் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்ப இரண்யாக்ஷனுடைய பிறப்பை பத்தி சொல்ல போறாங்க. அதாவது எப்படி சுருக்கமா சொல்ல போனா, ஏற்கனவே ஹீரோவோட அப்பியரன்ஸ் வந்தாச்சு, இப்ப வில்லனோட அப்பியரன்ஸ். இந்த சினிமாவில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பில்டப் தருவாங்க ஹீரோவுக்கு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல, எம்ஜிஆர் காலத்திலிருந்து அப்புறம் ரஜினிகாந்த் காலம், இப்போ இருக்கிற காலம் வரைக்கும் முதல்ல ஹீரோ வராரு அப்படின்னு சொன்னா அவருடைய ஷூவை காமிப்பாங்க. அப்புறம் முதல்ல அவர் காரை காமிப்பாங்க, அந்த கார் கதவை திறக்கிறது காமிப்பாங்க, அப்புறம் ஷூவை காமிப்பாங்க, அப்புறம் காலை காமிப்பாங்க, அப்புறம் முதுகை காமிப்பாங்க, அப்புறம் தலையை காமிப்பாங்க, கடைசியா பயங்கர பில்டப் பண்ணி ஒரு முகத்தை காமிப்பாங்க. இந்த மாதிரிலாம் திரைத்துறையில நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே சும்மா ஒரு எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு பொழுது வீணாக்குற ஒரு சம்பவம். ஆனா இங்க பாகவத்துல பாத்தீங்கன்னா அந்த வராகமூர்த்தியோட தோற்றத்தை ரொம்ப அழகா வர்ணிச்சிருந்தாங்க. வராகமூர்த்தியோட சரீரம் எப்படி இருந்தது, அவருடைய ரோமங்கள், உடல்ல உள்ள ரோமங்கள் எப்படி இருந்தது, அவர் எப்படி பிரம்மாண்டமா இருந்தாரு, அவர் கண்கள் எப்படி இருந்தது, அவர் இந்த பிரம்மாவுடைய நாசித்வாரத்திலிருந்து வெளியில ஒரு பிரம்மாவுடைய நாசித்வாரத்திலிருந்து ஒரு சின்ன பூச்சி மாதிரி அவர் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆனாரு, அப்படிலாம் ரொம்ப அழகா வர்ணிச்சிருந்தாங்க வராகருடைய தோற்றத்தை பத்தி. அவர் ரோமங்கள்லாம் பயங்கரமான பெருமான அவர் உடலே பர்வதம் மாதிரி இருக்கு. வராகமூர்த்தியோட உடலே பர்வதம் மாதிரியும், அதுல ரோமங்கள்லாம் ஊசி மலை காடுல இருக்கிற பெரிய ஊசி மரங்கள் மாதிரி.
நம்ம இமாலயம் பக்கம் போனோம்னா வட இந்தியால ஹிமாச்சல் பிரதேஷ் அங்க போனோம்னா நிறைய ஊசி மரங்கள்லாம் இருக்கு. ஊசி மலை காடு. அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். பிரம்மாண்டமான ஜைஜாண்டிக் ட்ரீஸ். பெரிய பெரிய பிரம்மாண்டமான மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள்லாம் ரொம்ப கூர்மையா இருக்கும், பெருசா இருக்கும். அந்த மாதிரி வராகமூர்த்தியோட சரீரத்தில் உள்ள ரோமங்கள்லாம் ஊசி மலை காட்டில் இருக்கிற ஊசி மரங்கள் மாதிரி இருக்கு. இப்படிலாம் வராகமூர்த்தி பற்றி வர்ணிச்சாங்க. அடுத்து இனி வரக்கூடிய ஸ்லோகத்துல இந்த இரண்யாக்ஷனுடைய பிறப்பு, அவர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். ஏன்னா ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வில்லனை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த சினிமால வந்து ஹீரோவுக்கு டஃப் கொடுப்பார் வில்லன். பயங்கர டஃப் கொடுக்குற வில்லனா இருக்கும். அப்பதான் அந்த சினிமா சுவாரஸ்யமா இருக்கும். பொழுதுபோக்கு பொழுத வீணாக்குறதுக்கு படம் பார்க்குறாங்க இல்லையா? அதுல வந்து எந்த படம் நல்லா சக்சஸ் ஆகும் அப்படின்னா, அந்த கதையில வந்து கதாநாயகனுக்கு நிகரா வில்லன் வந்து டஃப் கொடுக்கணும். பயங்கரமான வில்லனா இருக்கும். அப்படி டெரரா இருக்கும். அந்த வில்லனை கண்டாலே பயம் வரணும். நமக்கெல்லாம் அப்படி வந்து அந்த வில்லனை போய் அடிச்சிடணும்னு தோணணும். அப்போ அந்த திரைப்படம் ஒரு திரைக்கதை வடிவமைக்கிறவங்க அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும். அந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் தரும்போது வில்லனுடைய கதாபாத்திரம் ஹீரோவே டாமினேட் பண்ற அளவுக்கு இருக்கணும். அந்த ஹீரோவுக்கு பயங்கர டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி அந்த மாதிரி வில்லனை வந்து ரொம்ப கொடூரமா, ஒரு வில்லனை ரொம்ப கொடூரமா கோரமா காமிக்கும் போது நமக்கெல்லாம் அப்படி கோவம் வரும். நம்ம கையில கிடைச்சு அடிச்சிடக்கூடாதா, அடிச்சிட வேண்டாமா, அந்த மாதிரி நம்மளுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி, நமக்கு பயத்தை தூண்டுற மாதிரி, அந்த திரைப்படத்தை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து பயம் வர்ற மாதிரியும் கோபம் வர்ற மாதிரியும் அந்த வில்லன் வந்து ரொம்ப டெரரா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு டெரரான பயங்கரமான ஒரு வில்லனை எப்படி ஹீரோ வந்து சமாளிக்கிறாரு, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாதான் அந்த மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அந்த திரைப்படத்து மேல ஒரு கவர்ச்சி ஏற்படும். இதெல்லாமே பொழுது வீணா போறதா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம எதுக்கு இதை ரிலேட் பண்றேன், எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, அப்படி ஒண்ணும் இல்லாத வீணா போன விஷயத்துக்கே மக்கள் அவ்வளவு நேரம் செலவழிக்கும் போது, இங்க வந்து உண்மையாலுமே ரியலா இரண்யாக்ஷன் வந்து எவ்வளவு பயங்கரமான கொடூரமான ராட்சசனா இருந்தாரு. இரண்யாக்ஷன் வந்து இது ரியல், இட்ஸ் நாட் ரியல், இட்ஸ் நாட் ரியல் ஆக்சுவலி, இட்ஸ் ரியல், உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்துல இரண்யாக்ஷன் என்ற மாபெரும் கொடூரமான ராட்சசன் எவ்வளவு கொடூரமானவனா இருந்தான். அவன் எப்பேற்பட்ட சவால்களை வந்து தேவர்களுக்கு விடுவிச்சிருந்தான். எப்படி எல்லாம் தலகால் புரியாம நடந்துகிட்டான். அவனுக்கு எந்த மாதிரி பேராசையெல்லாம் இருந்தது. அவனை வந்து தேவர்களால சமாளிக்க முடியாம எப்படி உயிருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி பயங்கரமான கொடூரமான ஒரு ராட்சசனை யாரு வந்து அவன் கூட சண்டை போட போறாங்க, யார் அவனை கொல்ல போறாங்க, யாரு வந்து மக்களை காப்பாத்த போறாங்க, அந்த ஹீரோ யாரு அப்படின்னு பாருங்க. இது ரியல் சுவாரஸ்யம், இதுல உண்மையான சுவாரஸ்யம். இரண்யாக்ஷன் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறானா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறானா, ஐயோ என்ன இவ்வளவு கொடூரமான, இந்த மாதிரி கொடூரமான ஒரு ராட்சசனை பார்த்தது இல்லையே. அப்ப தேவர்களே குழம்பி போயிருக்கிற நிலைமையில, பிரம்மதேவர் 4 தலையும் மூளையும் வச்சு யோசிச்சு குழம்பி போயிருக்கிற நிலைமையில, அந்த இரண்யாக்ஷன் இருந்து இந்த தேவர்களையும் மக்களையும் பூலோகத்தையும் காப்பதற்காக பகவான் தோன்றார். அவர் தான் ஹீரோ. இப்ப பாருங்க, இந்த சீன் அப்படி நம்ம கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி ரியலிஸ்டிக்கா இருக்கு. இங்க நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் அப்படியே வந்து தத்ரூபமாகவும் யதார்த்தமாகவும் உன்னதமாகவும் உயர்ந்ததாகவும் ஆழம் நிறைந்ததாகவும் ஆன்மீகத்துல முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ். மற்றதெல்லாம் இன்ஆஸ்பீஷியஸ். இந்த சினிமா டிராமா அதெல்லாம் இன்ஆஸ்பீஷியஸ். அதெல்லாம் இந்த திரைத்துறையில் நடந்ததெல்லாம் அமங்கலம். ஆனா இங்க ஏன் வந்து இந்த இரண்யாக்ஷனுக்கும் பகவான் வராகமூர்த்திக்கு நடந்த சம்பவத்தை பாகவதம் வர்ணிக்குதுன்னா இது மங்களம். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவதக தியக்த்வா தேகம் புனர் ஜன்ம நெய்தி மாமேதி சோ அர்ஜுனா. அர்ஜுனா, எனது பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யமானது. இது யார் ஒருத்தர் உள்ளவாறு அறிந்து கொள்றாங்களோ அவனுக்கு மறுபிறவி கிடையாது. அப்போ இங்க வந்து ஒருத்தர் பாகவதத்தை பொழுதுபோக்கா எடுத்து படிச்சா கூட தேர் மஸ்ட் பி பிளஸிங், அவருக்கு ஆசீர்வாதம் தான். யாராவது பாகவத்தில் உள்ள கதை எடுத்து பொழுதுபோக்கா படிச்சா கூட அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் தான். அந்த பொழுத வந்து வீணா போகாது. அந்த ஒரு நிமிஷமும் பாகவதம் படிக்கிற, பாகவதம் கேட்கிற
ஓரொரு நொடியும், ஓரொரு வினாடியும், ஓரொரு நிமிஷமும் மங்களமானது. நம்முடைய ஆன்மீகத்துக்கு முன்னேற்றம் தரக்கூடியது. அது நம்மளை பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்தே விடுவிக்கக்கூடியது. நமக்கு பேரானந்தம் தரக்கூடியது. ஏன்னா அது பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இந்த அற்புதமான வர்ணனைகள் பாகவதம் முழுவதுமே பகவானது லீலைகள், அவருடைய அமானுஷ்யமான செயல்கள், இந்த மாதிரி அற்புதமான சரித்திரம். அது சரித்திரம் மட்டுமல்ல, அந்த சரித்திரத்துக்கு பின்னாடி எண்ணற்ற ஆன்மீக தத்துவங்கள், பிலாசபி அண்ட் ரியலைசேஷன். இப்போ உதாரணத்துக்கு இந்த 6 ஸ்லோகம் இன்னைக்கு எடுத்துட்ட 7ஆம் ஸ்லோகத்திலிருந்து 12ஆம் ஸ்லோகம் வரைக்கும் இந்த சரித்திரத்துல, இந்த லீலையில ரொம்ப அழகான அற்புதமான பாடங்கள் நமக்கு இருக்கு. ஆன்மீக தத்துவங்கள், அனுபவங்கள், அதை நடைமுறையில் எப்படி நம்ம பயிற்சி பண்ண போறோம். அப்போ இங்க வந்து முதல்ல நம்ம போன வகுப்புல பார்த்த மாதிரி விதுரருடைய ஆர்வம், உற்சாகம், அவர் இந்த லீலைகளை பற்றி கேட்கணும். ஏன்னா இது பிரயோஜனமானது, இது உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. இந்த லீலைகள்லாம் ஆத்மாவுக்கு தூய்மையான ஆத்மாவுக்கு வந்து பேரானந்தம் தரக்கூடியது, ஆன்மாக்கு பேரானந்தம் தரக்கூடியது. அதனால இங்க வந்து ரொம்ப அழகா விதுர மகாத்முடைய கேள்வி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹிரண்யாக்ஷுடைய பிறப்பை பற்றி அடுத்து இந்த வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல வர்ணிக்கப்படுறோம். அப்போ திதி கஷ்யபருடைய மனைவி. கஷ்யபர் வந்து பிரஜாபதி. கஷ்யபர் வந்து பிரஜாபதி. பிரஜாபதி அப்படின்னு சொன்னா சந்ததிகளை உற்பத்தி பண்றவர். சந்ததியில் உற்பத்தி பண்றவங்கள தான் பிரஜாபதின்னு சொல்லுவாங்க. அப்ப கஷ்யபர் வந்து பிரஜாபதி. அவருடைய மனைவி திதி. அவருக்கு நிறைய மனைவி இருந்தாங்க, அதுல திதிய ஒரு மனைவி. அப்போ திதி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் தன் கணவரை அணுகிறாங்க. ஒரு நிமிஷம் அந்த ஸ்லோகம் எடுத்துக்கிறேன். ஸோ திதி வந்து தன் கணவர் அப்ரோச் பண்றாங்க. ஓகே, நம்ம 7ஆவது ஸ்லோகம் பார்த்துட்டோம். 7ஆம் ஸ்லோகத்துல இந்த மாதிரி வராகமூர்த்திக்கும் ஹிரண்யாக்ஷனும் நடந்த யுத்தம் வந்து ஏற்கனவே வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து எல்லா தேவர்களும் பிரம்மாட்டிருந்து கேட்டாங்க. அந்த கேள்விகள்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்குன்னா, திதி தாக்ஷயானி சதர் மரீச்சிம் கஷ்யபம் பதிம் அபத்யக்காம சகாமே சந்தியாயாம் கிருச்சயார்த்தித. திதி வந்து தக்ஷனுடைய மகள். தக்ஷன் வந்து அவரும் பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி. தக்ஷனுக்கு நிறைய மகள் இருந்தாங்க, சதி, திதி, இந்த மாதிரி நிறைய மகள் இருந்தாங்க. அதுல ஒரு மகள் வந்து திதி, தக்ஷனுடைய மகள். அதனாலதான் இங்க திதியை வந்து தாக்ஷாயினின்னு சொல்லியிருக்கு. சதி தேவியும் தாக்ஷாயினின்னு சொல்லலாம். இன்னொரு இடத்துல வந்து சதி தேவியும் தாக்ஷாயினி அப்படின்னு சொல்லியிருக்கு. குறிப்பா மகாதேவர் சிவபெருமான் சதி தேவிய தாக்ஷாயினின்னு சொல்லுவாங்க. தாக்ஷாயினி அப்படின்னா தக்ஷனுடைய மகள். அப்ப இங்க வந்து திதியும் தாக்ஷாயினின்னு அழைக்கப்படுறாள். ஏன் திதியும் தாக்ஷாயினின்னு அழைக்கப்படுறாள்னா, திதியும் தக்ஷனுடைய மகள். அப்போ இந்த தக்ஷனுடைய மகளான திதி வந்து ஒரு நாள் ரொம்ப காமத்தினால தூண்டப்பட்டு தன் கணவரான கஷ்யபர், மரீச்சியோடைய புதல்வன். மரீச்சி வந்து பிரம்மாவுடைய பையன். இப்ப பாருங்க பரம்பரை எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணட்டிருந்து பிரம்மா, கிருஷ்ணட்டிருந்து பிரம்மா தோன்றினார். பிரம்மாட்டிருந்து மரீச்சி, பிரம்மாவுடைய பையன் வந்து மரீச்சி. மரீச்சியோடைய புதல்வன் தான் கஷ்யபர், மரீச்சியோடைய பையன். இப்போ இந்த மரீச்சியுடைய புதல்வரான கஷ்யபர் வந்து ஒரு கடும் தபஸ்வி. அவர் வந்து பிரம்ம ரிஷி. அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் தபங்கள் விரதங்கள்லாம் செஞ்சு ஒரு புனிதமான ஒரு தூய ஆன்மா. அந்த தெய்வீகமான ஆன்மா அந்த ஆசிரமத்துல திதியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கார். இப்ப என்னன்னா, ரிஷிகள்னு சொன்னா, ரிஷிகள் முனிவர்கள்னு சொன்னா அவங்க எல்லாருமே சன்னியாசியா இருக்குன்னு அவசியம் இல்லை. வரலாற்றுல, நம்முடைய புராணங்கள்ல, சரித்திரங்கள்ல ரிஷிமார்கள்ல எண்ணற்ற பேர் குடும்பஸ்தர்களாகவும் இருந்திருக்காங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நிறைய பேரை பார்க்கலாம். இங்க வந்து கஷ்யபர். கஷ்யபர் ஒரு மகரிஷி, ஒரு முனிவர். ஆனா அவர் ஒரு குடும்பஸ்தரா இருக்காரு. அவருக்கு மனைவி இருக்காங்க, திதி அதிதி எல்லாம். அது மாதிரி கர்தமர் ஒரு மகரிஷி. அவருடைய மனைவி வந்து தேவகுதி. அதே போல அத்ரி முனிவருடைய மனைவி அனுஷியா.
கௌதமர், கௌதமருடைய மனைவி வந்து அகல்யா. இந்த மாதிரி ஓரொரு ரிஷிகள் முனிவர்கள்லாம் வந்து அவங்க துறவற வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்க அஹ், குடும்பஸ்தர்களா இருந்திருக்காங்க. அப்ப துறவறம் அப்படிங்கிறது என்னன்னா, குடும்ப வாழ்க்கையை துறக்கிறது மட்டும் துறவறம் அல்ல. குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியில வர்றது மட்டும் துறவறம் அல்ல. துறவறம் என்றால் அல்லது ரினவுன்சியேஷன் அப்படின்னு சொன்னா பௌதிக ஆசைகளை துறப்பது, பௌதிக வசதிகளை துறப்பது, பௌதிக பற்றுதலை துறப்பது. அப்ப துறவி அப்படின்னு சொன்னா, துறவி அல்லது துறவரம் அப்படின்னு சொன்னா பௌதிக ஆசைகளை துறந்திருப்பது, பௌதிக பற்றுதலை துறந்திருப்பது, பௌதிக வசதிகளை துறந்திருப்பது. அவர் தான் துறவி. அவர் ஒருத்தர் வந்து வெளி தோற்றத்துல வந்து சாதுவா இருக்காரு, அல்லது ஒரு சன்னியாசியோ இல்ல ஒரு ஒரு துறவியா இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு பௌதிக ஆசை இருக்கு, பௌதிக வசதி அனுபவிக்கணுங்கிற என்ன இருக்குன்னா அவர் துறவி அல்ல. பகவத்கீதை படி அவர் துறவி அல்ல. பகவத்கீதை படி யார் துறவி? பௌதிக பற்றை துறந்திருப்பவன், பௌதிக வாழ்க்கையை துறந்திருப்பவனே துறவி. மாறாக கிருஷ்ண உணர்வில் பற்று கொண்டிருப்பவர் அல்லது கிருஷ்ணருக்காக செயல்படுபவர். பகவத்கீதை படி யார் துறவின்னு சொன்னா, பௌதிக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாம பௌதிக வசதியை அனுபவிக்காம இருக்கக்கூடியவர் அல்லது கிருஷ்ணருக்காக செயலாற்றுபவர், கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுபவர், அவரே துறவி. அப்போ ஒரு துறவி குடும்பஸ்தரா கூட இருக்கலாம், அவர் மாணவரா இருக்கலாம், இல்லற வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றவரா இருக்கலாம், அல்லது சன்னியாசியாவும் இருக்கலாம். சரி, இப்ப கஷ்யபர் வந்து ரொம்ப அழகான ஒரு மகரிஷி. அவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது திதிக்கு வந்து ரொம்ப ஒரு காம இச்சை ஏற்பட்டது. காம இச்சை ஏற்பட்டு அந்த காம இச்சையால உந்துதல் பட்டு அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்றதுக்காக திதி வந்து தன் கணவரை அணுகுகின்றாள். சரி, இப்ப திதியோடைய இந்த முதல் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த செக்ஸுவல் டிசைர் அவங்களுக்கு வந்து அந்த காம இச்சை தூண்டப்பட்டது. சரி, இது ஒன்னொன்னா இப்ப நம்ம பார்த்துட்டே வருவோம். அடுத்தது 9ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு? இஸ்வக்னி ஜீவம் பயசா புருஷம் யஜுசாம் பதிம் நிம்லோச்சதி அர்க்க அசினாம் அக்னி அகரே சமாஹிதம். அப்ப வந்து எந்த மாதிரி நேரத்துல, இங்க என்ன சொல்லி, எந்த மாதிரி நேரத்துல திதி காமவசப்பட்டிருக்காங்கன்னா, சந்தியா வேலை. சந்தியா வேலையில 3 சந்தியா வரும் நம்ம வாழ்க்கையில். நம்முடைய நாள், நம்முடைய தினசரி நாள்ல வந்து 3 சந்தியா வேலை இருக்கு. காலையில் சூரியன் உதிக்கிறது, இரவு முடிஞ்சு பகல் தொடங்குறது ஒரு சந்தியா. அப்புறம் உச்சிக்கால வேலை, சூரியன் உச்சி காலத்துல இருக்கும்போது, அதாவது பகல் பொழுது மத்தியில வரும் உச்சி காலத்துல இருக்கும் ஒரு சந்தியா. அப்புறம் சூரியன் அஸ்தமிக்கிறது, பகல் முடிஞ்சு இரவு தொடங்க போறது மாலை ஒரு சந்தியா. அதனால நம்ம காலையில பாடுறோம், இந்த 3 வேலை என்ன செய்யணும் ஒருத்தரு? ஸ்தாயான் ஸ்துவாம் தஸ்ய யசஸ்திரே சந்தியாம் வந்தே குரு ஸ்ரீ சரணார விந்தம். இந்த 3 காலத்துல, நம்முடைய அன்றாட தினசரி நாள்ல இந்த 3 காலம், ஸ்தாயான் ஸ்துவாம் தஸ்ய யசஸ் திரை சந்தியாம். திரை அப்படின்னா 3, சான்ஸ்கிரிட்ல திரை அப்படின்னா 3, திரை சந்தியா அப்படின்னா 3 ஜங்ஷன். 3 சந்தியா மீன் ஜங்ஷன். நம்ம ஊர்ல கூட பொண்ணு குழந்தைகளுக்காக சந்தியான்னு பேர் வைப்பாங்க. ஏன் சந்தியான்னு பேர் வைக்கணும்? சந்தியா வேலைங்கிறது ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டைம், ரொம்ப மங்களகரமான நேரம். அப்ப பொண்ணு குழந்தைகளுக்கு சந்தியான்னு பேர் வச்சா அந்த குழந்தை ரொம்ப மங்களகரமான நேரத்துல பிறந்தது, அல்ல மங்களகரமான குழந்தைன்னு அதுக்காக வச்சிருக்காங்க அப்படி. ஏன்னா அந்த பேருக்கான அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அப்போ சந்தியா மீன்ஸ் ஆஸ்பீஷியஸ் டைம். சந்தியா வேலைனா ரொம்ப மங்களகரமான நேரம். அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வேத சாஸ்திரங்கள், நம்முடைய ஆச்சாரியன்மார்கள், நம்முடைய வேத கலாச்சாரம் என்ன சொல்லியிருக்கு? இந்த சந்தியா வேலையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? முதல்ல சந்தியா வேலையில என்ன பண்ணணும்? ஸ்தாயாம் ஸ்துவாம் தஸ்ய யச திரை சந்தியாம் வந்தே குரு ஸ்ரீ சரணார விந்தம். இந்த 3 வேலையில காலையில சூரியன் காலையில சூரியன் உதிக்கும் போது, காலையில சூரியன் உதிக்கும் போது, சூரியன் மத்திய நேரத்துல மிடில் இருக்கும்போது, உச்சிக்கால வேலையில, அப்புறம் சூரியன் அஸ்தமிக்கும் போது, இந்த 3 நேரத்திலையும் ஆன்மீக குருவையும் பகவானையும் நாம் வழிபட வேண்டும். ஆன்மீக குரு, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், ஆன்மீக குருவை நம்ம மனசுல வழிபடணும்.
வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம், ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாதங்களுக்கு நமது பிரார்த்தனையை செய்ய வேண்டும். அதே போல பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர் நாமத்தை உச்சரிக்கணும். அதனாலதான் வேத காலத்துல நம்முடைய வேத கலாச்சாரத்துல சந்தியா நாமம், சந்தியா நாமம் சொன்னா ராமநாம் தான் சந்தியா நாமம். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேத காலத்துல வீட்டுல விளக்கு பொருத்திட்டு காலையில சூரியன் உதிக்கும் போது மங்கள ஆர்த்தி, அந்த நேரத்துல விளக்கு பொருத்திட்டு ராமநாமம் சொல்றது. அதே மாதிரி சந்தியா வேலையிலையும் விளக்கு பொருத்தி ராமநாமம் சொல்றது. இது உச்சி கால வேலையில் 3 கால பூஜை. காலை மதியம் காலை மதியம், காலை நண்பகல் மாலை. இந்த காலை நண்பகல் மாலை இந்த 3 வேலையில பகவான் நாமத்தை சொல்றது. விளக்கு பொருத்திட்டு அப்பெல்லாம் ரொம்ப அந்த விளக்கு சுத்தி சுத்தி வந்து பாடுவாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த மாதிரி இறைவனுடைய நாமத்தை பாடி ஜபம் செஞ்சு ஆன்மீக குருவையும் பகவானை வழிபடணும். ஏன்னா அது ரொம்ப மங்களகமான நேரம். அது ஆன்மீக விஷயத்தை பயிற்சி பண்ணக்கூடிய நேரம். குறிப்பா இந்த பின்னாடி ஸ்லோகத்துல பார்ப்போம், சிவபெருமான் மகாதேவர் உம்மையாலோடு இந்த பிரபஞ்சத்தை வலம் வரக்கூடிய நேரம். அதனால இது ரொம்ப ஆஸ்பீசியஸ் டைம். இந்த நேரத்துல போய் திதி வந்து கஷ்யபரை அணுகிறாங்க. எதுக்காக? காம இச்சையினால உந்தப்பட்டு அணுகிறாங்க. இது கொஞ்சம் தவறான விஷயம். அதுதான் நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துல பார்ப்போம். ஏன்னா அவங்க அப்ரோச் பண்ண டைம் வந்து சரியில்லை. நேரம் வந்து எந்த நேரத்துல அணுகணுமோ அந்த நேரத்துல அணுகல. ஏன்னா கஷ்யபர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இந்த நேரத்துல? கஷ்யபர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அவர் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சந்தியா வேலையில யாகம் செஞ்சு அந்த யாகத்துல நெருப்புல வந்து அர்ப்பணம் எல்லாம் பண்ணி யாகத்துல நிறைய பொருட்களை நெய் எல்லாம் ஊற்றி யாகம் செஞ்சு அந்த பொருட்களை யஜ்ஞத்துக்கான பொருட்களை அர்ப்பணம் செஞ்சு அந்த யாகசாலையில கஷ்யப மகரிஷி பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கார். சரி, இங்க பாயிண்ட் என்னன்னா, இப்போ இங்க பிரபுபாதர் பொருளூரில் என்ன சொல்றாரு? இந்த யாகத்துல ஜால நெருப்பு இருக்கு இல்லையா, யஜ்ஞத்துல வரக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பு வந்து பகவானுடைய நாக்கு, டங்க். அப்ப யஜ்ஞ குண்டம் என்னது? அந்த யஜ்ஞ குண்டம் பகவானுடைய திருவாய். அப்ப யஜ்ஞம்னா என்னது? யஜ்ஞோவை விஷ்ணுஹு, யஜ்ஞம்னாலே விஷ்ணு. யாகம்னு சொன்னாலே, யஜ்ஞம்னு சொன்னாலே விஷ்ணு, விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கிறது. அதனால விஷ்ணு வந்து யஜ்ஞா, யஜ்ஞ நாராயணா, யஜ்ஞபதி. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இந்த வார்த்தை வரும். யஜ்ஞபிருத் யஜ்ஞபிருத் யஜ்ஞி யஜ்ஞபுத் யஜ்ஞசாதனக. யாகத்துக்கான பொருட்கள், யாகத்துக்கான பொருள், அந்த யாகத்துக்கான அந்த யஜ்ஞ குண்டம், அந்த யஜ்ஞத்துல வரக்கூடிய நெருப்பு எல்லாமே பகவான் தான். அந்த யஜ்ஞம்னாலே விஷ்ணு, யஜ்ஞோவை விஷ்ணு. அப்ப யஜ்ஞம்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக தான். இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார், யஜ்ஞாத்தா கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்மபந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரம். யார் ஒருத்தர் விஷ்ணுவோடைய திருப்திக்காக செயல் பண்றாங்களோ அவங்க அந்த செயல்வினில மாட்டிக்கிறது இல்லை. யார் ஒருவர் தன் புலன் திருப்திக்காக செயல் பண்றாரோ அவதுல மாட்டின்றுவார், அந்த செயல்வினையில மாட்டின்றுவார். அப்போ யஜ்ஞம் சொன்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான். யஜ்ஞோவை விஷ்ணுஹு, யஜ்ஞம் சொன்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது. யஜ்ஞத்துல இருக்கிற நெருப்பு வந்து யஜ்ஞம் பண்ணும்போது அந்த நெருப்பு வருது இல்லையா, ஜுவாலா, அது விஷ்ணுவுடைய நாக்கு. ஃபயர் இஸ் கன்சிடர்ட் டு பி த டங்க் ஆஃப் த பர்சன் ஆஃப் காட் விஷ்ணு, and obligation of grain and clarified butter offered to the fire are thus accepted by him. அந்த யாகத்துல சுத்தமான நெய்யை விட்டு அதுல அர்ப்பணம் செய்யறாங்க இல்லையா, அதை பகவான் ஏற்றுக்கொள்றார். அப்போ அந்த யாகத்துல பகவான் வந்து அவர் தான் யஜ்ஞேஸ்வரன், யஜ்ஞபதி. யஜ்ஞபதி இஸ் த மாஸ்டர் ஆஃப் யஜ்ஞா. அந்த யாகத்தை அனுபவிப்பாளர் அவர் தான். அதனால இங்க வந்து இந்த யஜ்ஞம்னு சொன்னாலே பகவானுக்காக செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த பகவானை திருப்திப்படுத்துறதுனால ப்ரோப்பா என்ன சொல்றார் பொருளுரையில, in the words, in other words, the satisfaction of Lord Vishnu, the satisfaction of Lord Vishnu includes the satisfaction of all demigods and other living beings. அப்ப யாகத்துல விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது மூலமா எல்லா தேவி தேவர்களும் எல்லா உயிர்வாளிகளும்
திருப்திப்படுத்தப்படுறாங்க. இது இன்னொரு விதமா புரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்றதுன்னா, பாகவத்துல இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, யதார்த்தரோ மூல நிசேஷனேன தித்பந்தி தஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாராம் எதேந்திரியானா சர்வாகரணம் அச்சுதேத்ய. இப்ப நம்ம வீட்டுல ஒரு செடி வைக்கிறோம். ஏதோ ஒரு துளசி செடியோ இல்ல ரோஜா செடியோ மல்லி செடியோ ஏதோ ஒரு செடி வைக்கிறோம். அங்க எது முக்கியமான பாகம்? எங்க தண்ணி ஊத்தணும்? வேருக்கு தண்ணி ஊத்தணும். வேருக்கு நீர் ஊற்றுறது மூலமா அந்த செடியோடைய பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப நரிஷ்மெண்ட் ஆகி வரும், ரொம்ப செழுமையா வரும், பசுமையா இருக்கும். வேருக்கு தண்ணி ஊத்தினாலே போதும். அந்த வேருக்கு தண்ணி ஊத்துறது மூலமா இலைகள் கிளைகள் பூக்கள் எல்லாமே சக்தி பெறுது. இது ஒரு உதாரணம். இனியொரு உதாரணம் பாகவதம் என்ன கொடுத்திருக்குன்னா, பிராணோபகாராம் எதேந்திரியானாம், இந்த உடல்ல வயிற்றுக்கு உணவளிக்கிறது மூலமா உடல் உள்ள எல்லா பாகத்தையும் திருப்தி பண்ணலாம். இப்ப எனக்கு கைக்கு சக்தி வேணும், கண்ணு நல்லா பார்க்கணும், காது நல்லா கேட்கணும், நான் சத்தமா பேசணும், நான் நடக்கணும், நல்ல வேகமா நடக்கணும், எனக்கு உற்சாக உடல்ல ஆரோக்கியம் இருக்குன்னா எனக்கு வயிற்றுக்கு உணவளிக்கும். என் வயிற்றுக்கு உணவு போன உடனே உடல் உள்ள எல்லா பாகமும் நல்லா வேலை செய்யுது. நான் கண்ணில் தனியா இட்லி வச்சுக்கணும், காதுல தனியா சாம்பார் ஊற்றிக்க வச்சு அவசியம் இல்லை. அந்த இட்லி சட்னி சாம்பார்லாம் வயிற்றுக்குள்ள போன உடனே கண்ணு காது மூக்குல நல்லா வேலை செய்யும். அப்போ வயிறு தான் பிரதானம். ஏன் பாகவதம் ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்குன்னா, முதல் உதாரணத்துல ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம். என்ன ஆர்கியூ பண்ணலாம்? இது என் வீடு, என் செடி, நான் எங்க வேணாலும் தண்ணி விடுவேன், நான் இலை மேல விடுவேன், பூ, உனக்கு என்னையா பிரச்சனை இல்லையா? ஒருத்தர் முதல் உதாரணத்துல ஒருத்தர் ஆர்கியூ வாதம் செய்யலாம். இது என் வீடு, என் செடி, நான் நட்ட செடி, நான் எங்க வேணாலும் தண்ணி விடுவேன், நான் இலை மேல விடுவேன், பூ மேல விடுவேன். அது அவசியம் இல்லை, அது முட்டாள்தனம். ஆனா அதே நபர் வந்து ரெண்டாம் உதாரணத்துல ஆர்கியூ பண்ண முடியாது. நான் ஏன் வயிற்றுக்கு உணவு கொடுக்கணும், நான் காதுல வந்து சாம்பார் ஊத்திக்குவேன், மூக்குல சட்னி ஊத்திக்குவேன், கண்ணுல இட்லி வச்சுக்குவேன், அது முடியாது. அது அவஸ்தை. அப்ப வயிற்றுக்கு உணவு போன உடனே உடல் உள்ள எல்லா பாகமும் நல்லா வேலை செய்யும். அதனாலதான் ஏன் இந்த ரெண்டு உதாரண பாகவதம் கொடுத்துருக்குன்னா, முதல் உள்ள உதாரணத்துல ஒருத்தர் வாதம் செய்யலாம், ஆர்கியூ பண்ணலாம். ரெண்டாவது உதாரணத்துல வாதமே செய்ய முடியாது. 100% அக்செப்ட் பண்ணிதான், 100% ஏத்துக்கிட்டா. அதனால இந்த யாகத்துல அனுபவிப்பாளர் யாருன்னா, எப்படி செடிக்கு வேறு பிரதானமோ, எப்படி உடலுக்கு வயிறு பிரதானமோ, அந்த மாதிரி யாகத்துல பிரதானமா இருக்கார் பகவான் விஷ்ணு. அதான் யஜ்ஞம், யஜ்ஞேஸ்வரன், யஜ்ஞபதி. அப்போ அந்த யாகத்துல விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது மூலமாவே ஒருத்தர் எல்லா தேவி தேவர்கள் 33 கோடி தேவி தேவர்களையும் எல்லா உயிர்வாளிகளும் திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா எல்லா தேவி தேவர்களும் எல்லா உயிர்வாளிகளும் பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. எல்லா உயிர்வாளிகளும் கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம், நித்தியமானவங்க, அழிவற்றவங்க. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. அப்போ எல்லா ஜீவனும் பகவானுடைய அங்கு இருப்பார். ஈவன் இன்க்ளூடிங் ஆல் டெமிகாட்ஸ், எல்லா தேவர்களும் உட்பட பகவானுடைய அங்க உறுப்பா இருக்கிறதுனால, பகவானை திருப்திப்படுத்துறதுனால எல்லாருமே திருப்தி அடைஞ்சிருவாங்க பிரபுபா சொல்றாரு. அப்ப இங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த பொருளுரை நம்ம தெரிஞ்சின்றது, யஜ்யம்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்தினாலே எல்லாம் திருப்தி. விஷ்ணுவை திருப்திப்படுத்தினாலே, பகவானை திருப்திப்படுத்தினாலே எல்லாரையும் திருப்திப்படுத்தலாம். யஸ்மின் துஷ்டே ஜகத் துஷ்டம். பகவான் திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவேன். ரைட்? சரி, உங்களுக்கு அந்த கதை கூட தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் கிளாஸ்ல எல்லாம். இந்த துரியோதனுடைய அரண்மனைக்கு ஒரு நாள் துர்வாச முனி வருவாரு. துரியோதன் பெரிய விருந்து கொடுப்பாரு. துர்வாசர் ரொம்ப சந்தோஷமாயி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. என்ன துரியோதனன் கேட்கிறாரு? அவருக்கு பொறாம, பாண்டவர்கள் சபிக்கப்படணும், திரும்ப இந்த நாட்டுக்கு ராஜ்யத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா துர்வாசர் வந்து ரொம்ப கோவப்படக்கூடிய, அவர் நல்ல சேவை பண்ணாலே சிலப்போ அவர் கோவம் வந்துடும். ஸோ துரியோதனன் பார்த்து பார்த்து துர்வாசருக்கு சேவை பண்ணார். துர்வாசர் வந்து துரியோதனுடைய சேவையில சந்தோஷமாயிட்டார். தென் துர்வாசர் கேட்கிறார், துரியோதனா உனக்கு என்ன வரம் வேணும்? இப்போ துரியோதனன் என்ன கேட்கலாம்? எனக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நான் நல்ல இந்த ராஜ்யம் நானே வச்சுக்கணும், எப்படியெல்லாம் கேட்கலாம். இந்த ராஜ்யத்தை நான் கைவிட்டக்கூடாது, இந்த ராஜ்யம் எனக்கே கிடைக்கணும், அந்த மாதிரி கேட்கலாம். ஆக்சுவலி துரியோதன ஒரு சுயநலவாதியா இருந்தா, சுயநலவாதி தான் அவன். அப்ப அவன் என்ன கேட்டிருக்கலாம்? அவன் ராஜ்யத்தை கேட்டிருக்கலாம், என் ராஜ்யம் வந்து எனக்கே கிடைக்கணும். அவன் அதுக்கும் ஒரு படி மேல போய் அவனுடைய பொறாமையினால, அகங்காரத்தினால, ஆணவத்தினால அவன் என்ன கேட்கிறான்? என்னுடைய சகோதரர்கள் பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்காங்க, நீங்க அவங்களையும் போய் ஆசீர்வதிக்கணும். ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும், துரியோதனனுக்கு துர்வாசரங்க போனா பாண்டவர்களால ஒழுங்கா உபசரிக்க முடியாது. அப்ப துர்வாசனுடைய சாபத்துக்கு ஆளாவாங்க, அவங்க ஒளிஞ்சு போவாங்க, திருப்பி வந்து ராஜ்யத்தை கேட்க மாட்டாங்க.
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சார் ஏதோ நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இங்க என்ன பாயிண்ட் அப்படின்னா, துரியோதனுக்கு நல்லா தெரியும். துரியோதனுக்கு நல்லாவே தெரியும். துர்வாசர் வந்து அந்த ஃபாரஸ்ட் காட்டுக்கு போனார்னா அங்க பாண்டவர்களால ஒழுங்கா இவர் உபசரிக்க முடியாது, விருந்து கொடுக்க முடியாது. கடைசியில என்ன ஆகும்? அவங்க வந்து இவரால துர்வாசர் வந்து பாண்டவர்களை சபிப்பாங்க. அவங்க பாண்டவர்கள் வந்து துர்வாசருடைய சாபத்துக்கு ஆளாகி திரும்ப இந்த ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு அந்த எண்ணம். அது குறிப்பா துரியோதனுக்கு நல்லாவே தெரியும். திரௌபதி கிட்ட அக்ஷய பாத்திரம் இருக்கு. அந்த அக்ஷய பாத்திரம் வந்து என்ன பிரசாதம் வந்து கொடுத்துட்டே இருக்கு. ஆனா எல்லாருக்கும் பிரசாதம் பரிமாறிட்டு திரௌபதி சாப்பிட்டு முடிச்சிட்டா அதுல நீ அடுத்த நாள் தான் பிரசாதம் வரும். அதனால பர்டிகுலரா வந்து சொல்றாரு துரியோதனன், திரௌபதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க போங்க. எவ்வளவு குரூரல் மென்டாலிட்டி, எவ்வளவு கொடூரமான புத்தி. துரியோதனுக்கு எவ்வளவு கொடூரமான புத்தி, பொறாமை, ரொம்ப மோசமான. துர்வாசருக்கு இது நல்லாவே தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? வரம் கொடுத்துட்டார். சரி, நான் என்ன கேட்டாலும் தரேன். இப்போ துர்வாசர் காட்டுக்கு வர, ஃபாரஸ்டுக்கு வர, பாண்டவருடைய ஆசிரமத்துக்கு வர. துர்வாசர் வந்தோடனே பாண்டவர்கள்லாம் பதறி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம முதல்ல அவரை வரவேற்று அவருக்கு பாத பூஜை பண்ணி அவர் உபச்சாரணை பண்ணி இப்ப அவருக்கு விருந்து கொடுக்கும். துர்வாசர் சொன்னாரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், கங்கையில குளிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு விருந்து தயார் பண்ணு. துர்வாசர் தனியா வரல, 10,000 சீடர்களோட வந்திருக்காரு. துர்வாசர் வந்து 10,000 சீடர்களோட வந்திருக்காரு. அன்னைக்கு என்னாச்சு? திரௌபதி பாண்டவருக்கெல்லாம் பிரசாதம் பரிமாறி அவங்களும் சாப்பிட்டுட்டு அக்ஷய பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்க. போச்சு, அவ்வளவுதான். இப்ப துர்வாசருக்கு எப்படி சேவை பண்ண போறாங்க? ஒவ்வொருத்தரும் அழுறாங்க. ஜோ, நம்ம லைஃப் இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது, இன்னைக்கு நம்ம லைஃப் பினிஷ், துர்வாசுடைய சாபத்துக்கு ஆளாக போறோம் நம்ம அப்படின்னு அழுது புழம்பி அவங்களுக்கு வந்து திக்கற்றவருக்கு தீனபந்து. அவங்களுக்கு ஒரே அடைக்கலம் பகவான் கிருஷ்ணர் தான். பக்தருடைய பாதுகாவலன், பக்தர்களுடைய பாதுகாவலன் பகவான் கிருஷ்ணன். பகவானே கிருஷ்ணா, இது என்ன சோதனை? இந்த மாதிரி நாங்க மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாகணுமா பகவானே? எப்படியாவது எப்பெல்லாம் பக்தனுக்கு சோதனை வருதோ, கஷ்டம் வருதோ, சங்கடங்களும் பிரச்சனைகள் வருதோ, அவங்க உடனே பகவானுடைய தாமரை பாதத்தை வலுவாக பற்றி கொள்ளும். நம்ம கூட பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம சாண்டிங் வந்து நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எப்ப சின்சியரா நம்மளுடைய சாண்டிங் வந்து எப்ப சின்சியரா இருக்கும்னா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கும். அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு தான் கடுமையா ஜெபம் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணன் போய் பயங்கரமா பிரார்த்தனை பண்ணுவோம். பிரச்சனையிலன்னு வச்சுங்களேன், நம்ம சாண்டிங் எப்படி இருக்கும்னா அப்படியே ஏனோ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம அப்படியே கேஷுவலா இருக்கும். அப்ப நம்ம ஜபம் வந்து எப்போ எப்போ வந்து நம்ம ஜபம் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னு பார்த்தா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போதுதான், சங்கடங்களும் வரும்போதுதான். அப்ப நம்ம பயங்கரமா பிரார்த்தனை பண்ணுவோம், மனமுருகி பிரார்த்தனை பண்ணுவோம். பிரச்சனை சங்கடங்கள்லாம் இல்லாத பாருங்க, யதார்த்தமா ஏனோ தானோ பக்தி நடந்துட்டு இருக்கும். அதனால ஒரு வகையில பகவான் தன் பக்தர்களை சில சின்ன சின்ன சங்கடங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உட்படுத்துறாருன்னா அவர் மேலும் பகவானை சரணடையணும், பகவானை நாமத்தை சரணடையணும் அப்படிங்க. அதுதான் மெயின் பாயிண்ட். சரிங்க, திரௌபதி வந்து பிரார்த்தனை பண்றாங்க, பகவானே இது என்ன சோதனை? அப்ப இந்த பிரார்த்தனையை கேட்டு பகவான் வர்றார் துவாரகையில இருந்து. அவர் வரும்போதே பசிக்குதுன்னு வர்றாரு. திரௌபதி, நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். கிருஷ்ணா, இது என்ன சோதனை? எங்களுடைய மனது உங்களுக்கு அறியாத என்ன? எங்க சூழ்நிலை தெரியாத என்ன? பாருங்க, நான் பிரசாதம்லாம் சாப்பிட்டு அக்ஷய பாத்திரம் கழுவி வச்சுட்டேன், இங்க ஒண்ணும் வராது. துர்வாசிட்டு இருந்து எங்களை காப்பாத்துக்குன்னு சொன்னா நீங்களே பசிக்குதுன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அப்ப பகவான் சொல்ற, திரௌபதி அந்த அக்ஷய பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. கிருஷ்ணா, எடுத்துட்டு வந்தாலும் அது ஒண்ணும் வராது, ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இல்ல, நீ எடுத்துட்டு வாங்க. அன்னைக்கு பார்த்து திரௌபதி சரியா வாஷ் பண்ணாம ஒரு பருக்கி அதுல ஒட்டின்னு இருக்கு அந்த அக்ஷய பாத்திரத்துல. பூஜா விதிப்படி நம்ம பாத்திரங்களை ஒழுங்கா கழுவலைன்னா அது அசுத்தமா தான் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலி வந்து நம்ம பூஜையில, சமையல் அறையில பூஜையில வந்து என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்துறோமோ அதை நல்லா சுத்தமா கழுவி வைக்கணும். இல்லாட்டி அது அசுத்தமா தான் இருக்கு, அது வந்து கண்டாமினேட்டட் தான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து திரௌபதி என்ன பண்ணாங்க, பூஜா அந்த அக்ஷய பாத்திரத்தை வாஷ் பண்ணவங்க சரியா கழுவுல, ஒரு பருக்கி அதுல ஒட்டின்னு இருக்கு. கிருஷ்ணர் சொன்னாரு, திரௌபதி நீ சரியா பாத்திரம் கழுவலி, அங்க பாரு ஒரு பருக்கி இருக்குன்னு எடுத்து வாயில போட்டுட்டாரு. அந்த ஒரு பருக்கி எடுத்து கிருஷ்ணா வாயில போட்ட உடனே
அந்த கங்கையில குளிக்க போன துர்வாசரும் அவருடைய சீடர்கள் 10,000 பேரும் இந்த கழுத்து வரைக்கும் ஒரு விருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பொசிஷன். அப்படி வாயில ஏப்பமா வருது. கழுத்து வரைக்கும் சாப்பிட்ட ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு. இப்ப கிருஷ்ணர் சொன்னார் பீமன்ட்ட, பீமா நீ போய் துர்வாசரும் சீடர்களை கூட்டிட்டு வாரு. பீமன் சந்தோஷமா போறார். ஏன்னா பீமனுக்கு தெரியும், பீமனுக்கு பகவான் மேல அசைக்க முடியாத வலுவாத நம்பிக்கை. ஓடுறார் பீமன். போய் கங்கை கரையில போய் அந்த குளிச்சுட்டு மேல வந்துட்டு இருக்கிற துர்வாசம் சீடர்கள் கூப்பிடுறாங்க. ஓ துர்வாசரே, முனிவரே, சீடர்களே வாங்க, விருந்து தயார். அங்க ஒண்ணும் இல்ல, ஆனா விருந்து தயாரா இருக்குங்க. இவங்க பார்த்தாங்க, ஐயோ அங்க போனா நம்மளால சாப்பிட முடியாது, ஏற்கனவே கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு ஒரு ஃபீலிங்கா இருக்கிறோம், ஓடுறேன். துர்வாசனும் 10,000 சீடர்கள் விருந்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு ஓடுறேன். பீமன் பின்னாடியே ஓடுறேன். அப்ப என்ன? யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். பகவான் அந்த ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்டாரு, எல்லா ஜீவனும் திருப்தி அடைஞ்சிச்சு. அதனால பகவானுக்கு சேவை செய்யறது மூலமா எல்லா உயிர்வாளிகளும் திருப்தி அடைவாங்க. பகவானை திருப்திப்படுத்துறது மூலமா எல்லாரும் திருப்திப்படுத்திருந்தோம். சரி, அடுத்தது 10வது ஸ்லோகம். திதிருவாச்ச ஏஷமாம் தத் கிருதே வித்வன் காம அர்த்த சரஸ்தன துனோதீதீன விகரம்ய ரம்பம் இவ மதங்கஜா. அங்க திதி சொல்றாங்க, இங்க வந்து எப்படி இந்த இப்ப எப்படி இருக்குன்னா திதியோடைய மனோநிலை சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அவங்க காமதேவனுடைய அம்புகளால தாக்கப்பட்டு எப்படி ஒரு மதம் பிடிச்ச யானை ஒரு வாழை வாழை தோப்புக்குள்ள போய் அந்த வாழை மரத்தை நாசமாக்கிடுமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஒரு மத யானை போய் ஒரு வாழை மரத்துக்கிட்ட ஒரு மத யானை போனா என்ன பண்ணும்? அதை அதை தும்பிக்கையால வேரோட தூக்கி அந்த கொலையெல்லாம் சாப்பிட்டு அப்படியே அதை வந்து அன்கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டு மேட் எலிஃபண்ட், கட்டுப்படுத்த முடியாத ஒரு மத யானை வாழை மரத்தை அப்படி வாழை கொலைய மரத்தோட தூக்கிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ங்கிறாங்க. திதி வந்து காம எண்ணங்களால உந்தப்பட்டு காமதேவனுடைய அம்புகளால தாக்கப்பட்டு காமத்தினால் உந்தப்பட்டு இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. எனக்கு வந்து நீங்க உடனே என்ன சந்தோஷப்படுத்தணும், என்னை திருப்திப்படுத்தணும். ரொம்ப அழகான மனைவி திதி வந்து ரொம்ப அழகான மனைவி. இப்ப தன்னுடைய மனோநிலைய கஷ்யப்பட்டு வெளிப்படுத்துறாங்க. அப்ப கஷ்யபர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இவங்க சத்தமா பேசுறாங்க, ஒரு காதுல விழற மாதிரி. கஷ்யபர் தவம் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த சந்தியா வேலையில திதி வந்து காமதேவனால் தூண்டப்பட்டு காம ஆசைகளால் தூண்டப்பட்டு அவங்க கஷ்யபர் காதுல விழற மாதிரி சத்தமா பேசுறாங்க. என்ன உடம்பெல்லாம் வந்து இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, நீங்க வந்து என்னை சந்தோஷப்படுத்தணும், இது உங்களுடைய டியூட்டி. ஒரு கணவனுடைய கடமையை வந்து மனைவியை திருப்திப்படுத்தணும். இங்க பொருளுடைய ப்ரோப்பா என்ன சொல்றாரு, ஒரு கணவன் முன்னாடி மனைவி வந்து அப்ரோச் பண்ணும்போது அல்லது கணவன் மனைவி இந்த குடும்ப வாழ்க்கையில கணவனை திருப்திப்படுத்த வேண்டியது மனைவியோட தர்மம், மனைவியை திருப்திப்படுத்த வேண்டியது கணவனுடைய தர்மம். ஸோ அதனால இங்க அந்த உரிமையோட வந்து இந்த திதி வந்து உரிமையோட வந்து கேட்கிறாங்க தன் கணவன்கிட்ட, என்ன நீங்க திருப்திப்படுத்துங்க. In that place, the beautiful Didi expressed her desire or learned one who is taking his arrows and distress forcefully as a mad elephant trouble a banana tree. ஓ கற்றறிந்த பிராமணரே, பண்டிதரே, உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும், நீங்க தர்ம சாஸ்திரம் வேத சாஸ்திரம் எல்லாம் அறிஞ்சவர். இப்ப என் மனோநிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நீங்க வந்து இந்த தர்மத்தை வந்து நீங்க இந்த பத்னியோடைய ரெக்வஸ்ட், இந்த மனைவியோடைய வேண்டுகோளை நீங்க பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு அவங்க காதுல விழுற மாதிரி திதி சொல்றான். சோ காமதேவன் அம்புகளை போட்டுட்டே இருப்பார். காமதேவனுக்கு இன்னொரு பேர் அனங்கா, அவருக்கு ரூபம் கிடையாது. அவர் ஒரு முறை மகாதேவரை வந்து தொந்தரவு பண்ணார். மகாதேவர் பகவானுடைய லீலைகளை தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது, தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவர்களுக்கெல்லாம் ஒரு சேனை வேணும். அந்த தேவருடைய சேனைக்காக வேண்டி பார்வதிக்கு ஒரு குழந்தை வேணும். பார்வதியுடைய குழந்தையா முருகப்பெருமான் ஸ்கந்தன் தோன்றணும், சண்முகன். அப்ப என்ன பண்ணாங்க, தேவர்கள்லாம் வந்து காமதேவரை கூப்பிட்டு நீங்க மகாதேவரை வந்து தூண்டுங்க அப்படின்னு சொல்ற, மகாதேவருடைய உணர்ச்சியை தூண்டுங்க. ஆனா மகாதேவரை வந்து பிரபுபா என்ன சொல்ற, மகாதேவன்னா தீரா, அவர் புலன்கள் எல்லாம் வென்றவர். பார்வதியால கூட மகாதேவரை அஜிடேட் பண்ண முடியாது, பார்வதி தேவினால கூட மகாதேவருடைய உணர்ச்சிகளை தூண்ட முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. இப்ப காமதேவன் என்ன பண்ணார், போய் மகாதேவரை தொந்தரவு பண்றார். மகாதேவர் கண்ணை திறந்த உடனே காமன் எரிஞ்சு பஸ்மாயிட்டார்.
அதனாலதான் அவருக்கு ரூபம் கிடையாது. காமதேவன் எல்லா பக்கம் இருக்காரு. அதை பயன்படுத்திட்டு காமதேவன் என்ன பண்றாரு, எல்லா இடத்துலயும் வந்துட்டாரு. காமதேவன் இல்லாத இடமே இல்லை. அப்ப இந்த திதியோடைய மனதுல காமதேவன் தோன்றி அவங்க அப்ரோச் பண்றாங்க தன் கணவரை. சரி, அடுத்து என்ன நடந்தது? தத்பவன் தயமானாயாம் சபத்னிம் சமர்தித்பிஹி பிரஜாவிதீனம் பத்ரம் தே மை அயுக்தம் அனுகிரகம். நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அவங்க சொல்றாங்க. Therefore you should be kind towards me by showing me complete mercy. I desire to have a son, and I am much distressed by seeing the opulence of my co-wives. By performing this act, you will become happy. இப்ப என்னாச்சுன்னா, திதிக்கு என்ன ஒரு கவலைன்னா, அவளுடைய சக சகாலத்தின்னு என்ன சொல்லுவாங்க, கஷ்யப்பருடைய மத்த மனைவி. கஷ்யப்பருடைய மத்த மனைவிகளுக்கெல்லாம் குழந்தை இருக்கு. அப்ப எனக்கு குழந்தை வேணும். அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை. அதனால எனக்கு குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்றாங்க. ஸோ பிரபா பொருள் என்ன சொல்ற, பகவத்கீதை படி தர்மோ அபிவிருத்த பூதேஷு காமோஸ்மின் பரதர்ஷபா. தர்மத்துக்கு உட்பட்ட காமமும் நானே. அப்ப திதி தன் கணவரை அணுகுனதுல இப்ப தப்பு இல்லை. தன் கணவரை அணுகுனதுல தப்பு இல்லை. ஆனா நேரம் தான் தப்பு. இப்போ டைம் தான் ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, திதி தன் கணவரை அணுகுனது இப்ப தப்பு இல்லை, அது தர்மம். கணவன் தன் மனைவிக்கு குழந்தையை கொடுக்கணும், அது கணவனுடைய தர்மம். ஒரு பெண் எப்போ முழுமை அடைகிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தாய்மை அடையும். ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவங்க தாய்மை அடைகிறது. ஒரு 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 நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து அவர் கல்யாணம் பண்ணிட்டு, ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு, அவங்க தர்மப்படி இல்லற தர்மம், கிரகஸ்த ஆசிரமம், அங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுக்கறது இஸ் அ தர்மம். அது நல்ல விஷயம், அது நல்ல ஒரு சந்ததி. அப்ப இங்க ப்ரோப்பா என்ன சொல்றாரு, பகவத்கீதை படி காம வாழ்க்கை, தர்மத்துக்கு உட்பட்ட காம வாழ்க்கை நானேன்னு சொல்லியிருக்காரு. தர்மத்துக்கு புறம்பான அதர்மம், காமம் அதர்மமான, தர்மத்துக்கு புறம்பான அந்த இல்லீகல் செக்ஸ் அது நரகத்துக்கு போகும். தர்மத்துக்கு புறம்பான பாலுற வாழ்க்கை நரகத்துக்கு போகும். தர்மத்துக்கு உட்பட்ட காம வாழ்க்கை தர்மத்துக்கு உட்பட்ட, தர்மப்படி செய்யறது. இப்போ இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, திதி தன் கணவனை அணுகுறாங்க, நல்ல விஷயம்தான். ஏன்னா கணவர் கஷ்யப்பர் ஒரு தபஸ்வியும் ஒரு சாதுவா இருக்கிறதுனால நல்ல ஒரு சந்ததியை கொடுக்க முடியும், அவரால் ஒரு நல்ல சந்ததி கொடுக்க முடியும். ஆனா இங்க பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அணுகிற நேரம் தான் தப்பு. திதி அணுகுனது தவறு இல்லை, அவங்க அணுகிற நபரும் தவறானவர் அல்ல. திதி, ஹரே கிருஷ்ணா பிரபு, இந்த டோர் ஓபன். திதி தவறு திதி பண்ண ஒரே தவறு என்னன்னா, டைம் ஒன்லி த ப்ராப்ளம், நேரம் தான் தப்பு. திதி தன் கணவரை தான் அணுகுனாங்க, நல்ல கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தையை பெறுவதற்காக தான் அணுகுனாங்க, நல்ல விஷயம்தான். அவர பிரச்சனை என்னாச்சுன்னா, அவங்க அப்ரோச் பண்ண டைம் தான் ப்ராப்ளம், அங்கதான் பிரச்சனை. ஸோ அதனால கணவரை அணுகி கணவரும் மனைவியும் நல்ல ஒரு சந்ததிகளை பெற்று உற்பத்தி பண்றதுல எந்த ஒரு தவறும் இல்லை. கிரகஸ்த ஆசிரமத்துல அனுமதி இருக்கு. ஸோ இதுல அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நல்ல சந்ததி உற்பத்தி ஆகணும். கணவர் ஒரு ஆண் பெண் இணைஞ்சு ஒரு இல்லற வாழ்க்கையில நல்ல கிருஷ்ண உணர்வுள்ள சந்தைகளை உற்பத்தி பண்ணணும். இதுதான் இங்க முக்கியமான விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் அடுத்த ஸ்லோகத்துல ப்ரோப்பா இன்னும் தெளிவா சொல்றாரு பொருளுரையில. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு நிமிஷம். பர்தரி அபதோருமானானாம் லோகன் அவிஷதே யச பதிர்பவத் விதோ யசம் பிரஜா நானுஜாயதே. A woman is honored in the world by the benediction of her husband, and a husband like you will become famous by having children because you are meant for the expansion of living entities. அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, மனைவிக்கு வரம், கணவர் கொடுக்கிற வரம் குழந்தை கொடுக்குறது. மனைவி என்ன, கணவர்கிட்ட மனைவி என்ன வரம் பெற்றுக்கிறா, நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்வது. அதனால நீங்க ஒரு நல்ல தர்மம் அறிஞ்ச ஒரு நல்ல தர்மாத்மாவா இருக்கிறதுனால நீங்க ஒரு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நீங்க சந்ததி உற்பத்தி பண்றவங்க அது குழந்தை கொடுக்கணும்னு சொல்ற. இப்ப பொருளுள்ள ப்ரோப்பா என்ன சொல்றார், அவர் ரிஷபதேவருடைய கோட் சொல்றார். ரிஷபதேவர் பகவானுடைய சத்யாவேஷ அவதாரம்.
ரிஷபதேவர் என்ன சொல்லியிருக்கார்? ஓகே, நீங்க வந்து கணவரா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், குருவா இருக்கலாம். ஒருத்தர் வந்து கணவரா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், குருவா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம். எப்போ? அவங்கள பின்பற்றக்கூடியவங்கள பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அதுல இருந்து விடுவிக்கக்கூடியவங்களா இருக்கும். நல்ல சந்ததிகளை ஒரு நல்ல தலைமுறை உற்பத்தி பண்ணக்கூடியவங்களா இருக்கும். அதனாலதான் இது வந்து ஹைலி ரெஸ்பான்சிபிள் இன் சொசைட்டி. சமுதாயத்துல மிகப்பெரிய பொறுப்பு வைக்கிறவங்க. சமுதாயத்துல மிகப்பெரிய பொறுப்பு வைக்கிறவங்க தாய், தந்தை, பெற்றோர்கள், கணவன், அப்புறம் வந்து ஆன்மீக குருவானவர். ஏன்னா இவங்களை பெரும்பாலான மக்கள் பின்பற்றுவாங்க. கணவனை மனைவி பின்பற்றுறாங்க, பெற்றோர்களை பிள்ளைகள் பின்பற்றுறாங்க, குருவை சீடர்கள் பின்பற்றுறாங்க. அப்போ தன்னை பின்பற்றக்கூடியவங்களை அறியாமையிலிருந்து விடுவிக்கக்கூடியவங்களாகவும் ஆன்மீகத்துல முன்னேற்றம் தரக்கூடிய வகையில வழிநடத்தக்கூடியவங்களா இல்லைன்னு சொன்னா அந்த பொறுப்பை ஏத்துக்காதீங்க. அந்த பொறுப்பை அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லைன்னா ஏத்துக்காதீங்கன்னு சொல்றோம். அப்போ ஒரு கணவனுடைய கடமை என்னன்னா தன் மனைவியோடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணி நல்ல ஒரு சந்ததி கொடுக்கணும். கணவன் மனைவி அந்த பெற்றோர் வந்து நல்ல தலைமுறை நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இங்க பிரபா வந்து பொருள் சொல்றார். Kashyapa is supposed to begot good children for the purpose of liberation. இங்க என்ன நடந்திருக்கணும்னு சொன்னா கஷ்யபர் வந்து நல்ல சந்ததி உற்பத்தி பண்ணிருக்கணும். திதிக்கு நல்ல நல்ல சந்ததி நல்ல குழந்தை கிடைச்சிருக்கணும். ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? டைம் தான் ப்ராப்ளம். அது நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம படிச்சதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா தர்மத்துக்கு உட்பட்ட காமமும் நானேன்னு பகவான் சொல்றார். அதனால கணவன் வந்து மனைவியை திருப்தி செய்யணும். அந்த 3 சந்தியா வேலையிலையும் ஒருத்தர் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லணும், பகவானுக்கு சேவை பண்ணணும். கணவன் மனைவி 2 பேரும் தர்மத்தின் வழியில் நடக்கணும், நல்ல சந்ததி உற்பத்தி பண்ணணும். இதெல்லாம் இங்க முக்கியமான விஷயமா படிச்சோம். யஜ்யம் சொன்னல விஷ்ணு திருப்தி அடைஞ்சா எல்லாரும் திருப்தி அடைறாங்கன்னு பார்த்தோம். அதனால நம்முடைய ஒரே குறிக்கோள் வந்து பகவானை திருப்திப்படுத்தணும். அப்ப கலியுகத்துக்கான யஜ்யம் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த சங்கீர்த்தன யஜ்யம், இந்த சங்கீர்த்த யஜ்யத்தை துவங்கியவர் சைத்தன்ய மகாபிரபு. யார் வராக மூர்த்தியா இருக்காரோ, யாரு யஜ்யேஸ்வரனா இருக்காரோ அந்த எல்லா அவதாரத்துக்கும் மூலம் ஆதாரம் சைத்தன்ய மகாபிரபு. இப்ப சைத்தன்ய மகாபிரபுவை நம்ம திருப்தி செய்யணும்னா இந்த கலியுகத்துல வெறுமனே சிம்பிளி ரொம்ப சுலபமா அவர் திருப்திப்படுத்திடலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு யார் வேணா இந்த சங்கீர்த்தனை யஜ்யம் பண்ணலாம். குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, ஆண்கள், பெண்கள், குடும்பஸ்தர்கள், சன்னியாசிகள், எல்லாருக்கும் இந்த சங்கீர்த்தனை யஜ்யம் எல்லாருக்கும் போதும். ஏன்னா இந்த யுகம் வந்து இந்த சங்கீர்த்தன யஜ்யங்கிறது இந்த யுகத்துக்கான தர்மம். கலோ தத் நாம மாத்திரேன ஹரி பூஜிதே பகவான் ஹரி, கலோ தத் சங்கீர்த்தனா, கலோ தத் ஹரி கீர்த்தனா. யஜ்யோவை விஷ்ணு யஜ்யா ஜப யஜ்யம், யஜ்யானாம் ஜப யஜ்யோஸ். நான் யாகங்கள்லயே ஜப யாகமா இருக்கேன்னு பகவான் சொல்றார். அப்ப நாம ஜபம் செய்யறது இந்த யுகத்துக்கான யஜ்யம், இந்த யுகத்துக்கான பகவான் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ ஒருத்தர் என்னவா இருந்தாலும், ஒரு பிரம்மச்சாரியா இருக்காரோ, குடும்பஸ்தரா இருக்காரோ, சன்னியாசி யாரா இருந்தாலும் இந்த யஜ்யம் பண்றது மூலமா பகவானை நாம திருப்தி செய்யறது மூலமா எல்லா தேவி தேவர்களும் எல்லா உயிர்வாளிகளும் திருப்தி அடைவாங்க. கலியுகத்துல நம்ம நாமஜபம் செய்யறது மூலமா, இந்த சங்கீர்த்தனை யஜ்யம் பண்றது மூலமா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லா 33 கோடி தேவி தேவர்களும் எல்லா ஜீவஜாலம் எல்லா உயிர்வாளிகளும் எல்லா ஜீவராசிகளும் திருப்தி அடைவாங்க அப்படிங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். அதனால நம்ம நாம ஜபம் பண்றது நமக்கு மட்டும் நன்மை இல்லை, இந்த சர்வோ பவந்து சுகினக, இந்த உலகத்துக்கே இந்த இந்த 3 உலகத்துக்கும் மங்களமானதும் நன்மை தரக்கூடியது. அதனால இந்த நாம ஜபத்தை நம்மள கவனமா செய்யணும், உற்சாகமா பண்ணணும். எவ்வளவுக்கு சாண்டிங் வந்து நம்ம பர்ஃபெக்டா பண்றோமோ, கவனமா பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழலாம், அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்முடைய தர்மத்தையும் சரிவர பண்ணி பகவானை திருப்தி செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय. ओके.